ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தசி திதி இருக்குது. உத்தரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் ரெண்டுமே இருக்குது. எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை? குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். மே 26 கடகத்துக்கு வர்றார். அக்டோபர் 20 வரைக்கும் கடகத்தில் இருப்பார். அப்புறம் சிம்மத்துக்கு போயிடுறார். ஆனால் இதற்கான இஃபெக்ட், அதாவது கடகத்திற்கு போயிருக்கிறதற்கான இஃபெக்ட் ஏப்ரல் 26 ஸ்டார்ட் ஆகிடும். அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு, காலை 7:30லேருந்து 9. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரத்திற்கும் நல்ல நாள். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். குரு பகவான் வேற ஏப்ரல் 26 தேதியிலிருந்து 4ஆம் இடத்து இஃபெக்டை ஸ்டார்ட் பண்ணுறார். அதனால் நன்மைகள் அதிகமாகும், வீண் செலவுகள் குறையும். பெட்டர், போன குரு பயிற்சியை விட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெட்டர். வருமானம் ஓரளவுக்கு சிறக்கும். எல்லாம் ஓரளவுக்கு நன்மை, தீமை கெடுதல் குறைவு. இந்த நாளும் நல்லா இருக்குது. வியாழக்கிழமை சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. இந்த நாள் நல்ல நாள். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே நேயர்களை. விநாயகருக்கு தீபம் போடணும். கவியரசர் கண்ணதாசனுடைய திருப்பாவை படித்து பார்க்கணும். விளக்க உரை எழுதியிருக்கார். அண்டாள் அருளியது திருப்பாவை, விளக்க உரை கண்ணதாசன் எழுதியிருக்கார். படித்து பாருங்கள், அல்லது பாட்டாவே படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சுண்டல் வேக வச்சு கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்கள், திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை, குரு பெயர்ச்சியும் சிறப்பாக இல்லை, இன்னைக்கும் சிறப்பாக இல்லை. 3ஆம் இடத்து குரு உச்ச குருவாக இருந்தால் கூட வீண் செலவை தருவார், வீண் கவலையை தருவார். எனவே பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கும் அதே தான். கடன் கொடுக்கல் வாங்கல்லாம் வச்சுக்க வேணாம், ஜாக்கிரதை. பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கிறது உங்கள் மீது. விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க, குலதெய்வத்தை நினச்சி. ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க, சிரமம் இருக்காது, திருஷ்டி இருக்காது. மிதுன ராசிக்கார நேயர்களை, சூப்பரான குரு பயிற்சி. ஏப்ரல் 26லேருந்து வருமானம், செல்வாக்கு, நிம்மதி எல்லாம் அதிகமாகும். இன்றைக்கும் நாள் சூப்பராக இருக்குது. வியாழக்கிழமை வெற்றி. புனர்பூசத்தில் பிறந்தவங்க குருவுக்கு நவகிரக சன்னதியில் தீபம் போட்டுருங்க. ஏன்னா குருவுக்கும் புனர்பூசத்திற்கும் தொடர்பு இருக்குது. ஏன்? குருவுக்கு ஆளுகைக்கு உட்பட்ட நட்சத்திரம் புனர்பூசம். அதனால் மொத்தத்தில் குரு பயிற்சியும் சூப்பர், இதுவும் நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. குரு பகவான் உதவி செய்கிற 5 ராசிகள். இன்னும் 5 மாதத்துக்கு, அக்டோபர் 20 வரை குரு பகவான் உதவி செய்ய போகிற 5 ராசிகளில் உங்களுது ஒன்று. நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு நாள் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஓம் திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, தேவகுருவே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் நடக்காது. ஆமாம், மஞ்சள் துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க. இதெல்லாம் செய்யுங்க. கடகராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதம். குரு பகவான் ராசிக்கே வந்துடுறார். நல்ல வேலையா உங்கள் ராசிக்கு அவர் நல்லவர், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் சொந்த நட்சத்திரத்துக்கு வர்றாரு. அப்புறம் உங்களுக்கு நல்லவர் அவர். அதனால் உங்களுக்கு போன குரு பயிற்சி விட இந்த குரு பயிற்சி நன்மை தான் அதிகம். இந்த 5 மாதத்தில் கெடுதல்கள் குறையும், நன்மைகள் அதிகமாகும். வருமானம், செல்வாக்கு, பதவி, இதிலெல்லாம் நன்மை அதிகம், கெடுதல் குறைவு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே நேயர்களை. விநாயகருக்கு தீபம் போடணும். கவியரசர் கண்ணதாசனுடைய திருப்பாவை படித்து பார்க்கணும். விளக்க உரை எழுதியிருக்கார்.
அண்டாள் அருளியது திருப்பாவை. விளக்க உரை கண்ணதாசன் எழுதியிருக்கார், படித்து பாருங்கள், அல்லது பாட்டாவே படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சுண்டல் வேக வச்சு கொடுங்க, சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்கள், திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும், ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும், மகம் பூரம் உத்திரம் 1 3 பேருக்கும். குரு பயிற்சி சிறப்பாக இல்லை. வீண் செலவுகள், சுப செலவுகள், அணவு செலவுகள், அதீத செலவுகள், வருமானம் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால் கடன் வாங்க வேண்டியிருக்கும். அதை கரெக்டுன்னு நினைக்கிற மனநிலை இருக்கும். அதுதான் குரு பயிற்சி. சிம்பிளாக சொன்னேன். மொத்தத்தில் 4 நல்லா இல்லை, குரு பயிற்சி சிறப்புன்னு சொல்ல முடியாது. அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு நாள் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஓம் திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, தேவகுருவே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் நடக்காது. ஆமாம், மஞ்சள் துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க. இதெல்லாம் செய்யுங்க. கன்னிராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். குரு பயிற்சி ஏப்ரல் 26 அக்டோபர் வரைக்கும் சூப்பர் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், வருமானம் சிறக்கும், லாபம் உயரும், எல்லாத்துலேயும் லாபம். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கிறது உங்கள் மீது. விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க, குலதெய்வத்தை நினச்சி. ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க, சிரமம் இருக்காது, திருஷ்டி இருக்காது. துலா ராசிக்கார நேயர்களை, சிறப்பான குரு பயிற்சியாக இது இருக்கா அப்படின்னா இல்லை. தொழில், வியாபாரம், உத்தியோகம், அரசியலெல்லாம் கொஞ்சம் பின் இறக்கமும் உண்டு. முன்னேற்றம் குறைவு, தோல்வி அதிகமாக இருக்கும். அதுதான் வழிபாடு செய்யணும். சரிங்க, பார்த்துக்கலாம். இன்றைக்கி எப்படி இருக்குது? இந்த வியாழக்கிழமை சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். விசாகத்தில் பிறந்தவங்க குரு பகவானுக்கு தீபம் போட்டுக்குங்க. மொத்தத்தில் இன்றைக்கி நாள் சூப்பர், குரு பயிற்சி சூப்பர்னு சொல்ல முடியாது. அனுகூலமான எண் 7 தெற்கு மஞ்சள். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கிறது உங்கள் மீது. விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க, குலதெய்வத்தை நினச்சி. ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க, சிரமம் இருக்காது, திருஷ்டி இருக்காது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், கோபம் அதிகம், அவசரம் அதிகம், பதட்டம் அதிகம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. சார், குரு பயிற்சி சூப்பர், பிரமாதம். ஏப்ரல் 26 அக்டோபர் 20 வரைக்கும் சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், எல்லா வகையிலும் உயர்வு. அவ்வளோதான், ஒரே வார்த்தை, முடிஞ்சு போச்சு, ஜெயிக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி நாள் நல்லா இல்லை, வியாழக்கிழமை இந்த நாள் நல்லா இல்லை, அது ஞாபகத்தில் வச்சுக்கோ. நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு நாள் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஓம் திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, தேவகுருவே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் நடக்காது. ஆமாம், மஞ்சள் துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க. இதெல்லாம் செய்யுங்க. தனுசு ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. ஒரு ராசிக்கு தலைவர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், பிரமாதம். ஆனால் ஏப்ரல் 26 குரு பயிற்சி சிறப்பாக இல்லை. 8ஆம் இடத்துக்கு வருகிறார். உடல்நலத்தை பாதிப்பார். வீண் கவலை, வீண் பயம், வீண் செலவு எல்லாம் தர காத்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு தலைவர் தான், அதனால் தொல்லைகள் ஓரளவு குறைவாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி உண்டு, கவனம், வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 7 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கிறது உங்கள் மீது. விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க, குலதெய்வத்தை நினச்சி. ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க,
குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க, சிரமம் இருக்காது, திருஷ்டி இருக்காது. மகர ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், கோபம், பிடிவாதம், வீம்பு, வெத்து கெத்து எல்லாம் அதிகமாக இருக்குது. வழிபாடு முக்கியம். ஏப்ரல் 26 குரு பயிற்சி சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம் எல்லா வகையிலும். அக்டோபர் 20 வரைக்கும் சூப்பர். வெற்றி, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. ஆமாம். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஓம் திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, தேவகுருவே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் நடக்காது. ஆமாம். மஞ்சள் துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க. இதெல்லாம் செய்யுங்க. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், கோபம், வீம்பு, அலட்டல், கர்வம் எல்லாம் இருக்குது. வழிபாடு முக்கியம். குரு பயிற்சி சார் ஏப்ரல் 26 அக்டோபர் 20 வரை கடன் தொல்லை, வியாதி தொல்லை, எதிரி தொல்லை அதிகரிக்கும். அது உச்ச குருவாக இருந்தாலும் சரி, அது இதுன்னு என்ன கதை சொன்னாலும் சரி, தொல்லைகள் அதிகம். வழிபாடு முக்கியம். அவ்வளோதான். அனுகூலமான எண் 3, வடக்கு மஞ்சள். நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஓம் திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, தேவகுருவே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் நடக்காது. ஆமாம். மஞ்சள் துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க. இதெல்லாம் செய்யுங்க. மீனராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நிம்மதியான நாள், நல்ல நாள், பிரமாதம், கலக்கிறீங்க, சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க. குரு பயிற்சி சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். ஏப்ரல் 26 அக்டோபர் 20 வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி, நிம்மதி, உயர்வு எல்லா வகையிலும், சந்தோஷம், அதிர்ஷ்டம். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கிறது உங்கள் மீது. விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. குலதெய்வத்தை நினச்சி ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க, சிரமம் இருக்காது, திருஷ்டி இருக்காது. நாளை அமாவாசை. நாளை விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.